வணக்கம் தோழர்களே. திருப்பரங்குன்ற விவகாரத்துல தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தெரிச்சு ஓடி இருக்காது, பாதி விசாரணை இல்ல. இன்னொரு பக்கம் பொய்ய சொல்லி நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல சிக்கி சீரழிஞ்சிருக்கு ராம ரவிக்குமார் கும்பல். இதெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் வாயே திறக்காத தாவேகா கும்பல் இது திமுக பாஜகவினுடைய அரசியல்னு பேசியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, வசமா வந்தா வச்சு செய்ய வேண்டியதுதான். என்ன நடந்துச்சுங்க? தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தினுடைய வழக்கு வழக்காடு மன்றத்தில் நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த நீதிமன்ற வழக்குகள்ல பல திடுக்கிடுகிற தகவல்கள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. எப்படியாவது இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்திரணும் அப்படின்னு சங்கிகள் கடுமையான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் இதுவரை வாயை திறக்காத தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரா இருக்கிற அருண்குமார் வாயை திறந்து பேசியிருக்கிறாரு. இதுவரை எதுக்குமே வாயை திறக்கல. சாதி பிரச்சனையா வாயை திறக்க மாட்டாரு விஜய். உதாரணமா உங்களுக்கு ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னா, கவினுடைய படுகொலை, ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவினுடைய மரணத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் கூட சொல்ல, ஒரு அறிக்கை வெளியிடல, போய் பார்க்கல, எதுவுமே செய்யல தாவேகா குரூப். காரணம், சாதி ஓட்டு விழாம போயிரும், தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் ஓட்டு அதிகமா இருக்கு, அதை வாங்கணும்னா கமுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க போல இருக்கு. அதை செஞ்சிருக்காரு விஜய். சரி, அதுலதான் இப்படி செஞ்ச. இது எவ்வளவு முக்கியமான விஷயம், இதுலயாவது தலையிட்டு இருக்கணும்ல. திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை 7.5 இருக்கிறது மட்டும் கிடையாது, 175 மசூதி தர்காக்களை இடிக்கிற நோக்கத்தோடு களம் இறங்கி இருக்கிறதுன்னு ஊருக்கே தெரியும். இத கூட தட்டி கேட்க மாட்டேன், நான் ஒரு கோழை, நான் முதுகு வளைஞ்சவன், நான் ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்றாரு நம்ம அண்ணன் விஜய். அதுக்கு சொம்படிக்கிற கும்பல் தான் கூட நிக்கிற கும்பல். நமக்கு என்ன கோவம் வருதுன்னா, அருண்குமார் கொஞ்சமாவது மூளையோட பேசியிருக்கணும். அவர் என்ன பேசியிருக்கிறாரு? திருப்பரங்குன்ற விவகாரம் தேவையற்றது, பாஜகவும் திமுகவும் அரசியல் செய்கிறது. திருப்பரங்குன்ற விவகாரம் தேவையற்றதுன்னா எந்த அடிப்படையில சொல்றாரு? யார் தேவையற்ற வேலை பார்க்கிறா? பாஜக, உங்கள் கொள்கை எதிரி. கொள்கை எதிரி பாஜக ஒரு கடுமையான திட்டமிடலோடு ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு கலவரத்தை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இறங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? பாஜகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கணும். உங்க கொள்கை எதிரி பாஜகவை பார்த்தே பம்மிட்டு உட்கார்ந்து இருக்கிற நீங்க இந்த கலவரம் நடக்காம தடுத்து நிறுத்தி பெரும்பான்மை மக்களினுடைய குரலாய் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசை பார்த்து நீங்க போற போக்குல 2 பேரும் ஒண்ணுதாயா அப்படின்ட்டு போறீங்க. இதெல்லாம் சுத்த அயோக்கியத்தனம் மிஸ்டர் அருண்குமார். உங்களுக்கு மூளையே இல்லைன்றது எங்களுக்கு தெரியுது, ஆனா உங்க தம்பிங்களுக்கு தெரியல. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அரசியலுக்கு வர்றது எவ்வளவு ஆபத்து. அனைத்து மதத்தினரும் சகோதரத்துவமா பழகுறோம். காவல்துறை மனசு வச்சிருந்தாங்கன்னா இதை சரி பண்ணிருக்கலாம். அனைத்து தரப்பும் சகோதரத்துவமா பழகுறோன்றது எங்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா அதை திருப்பரங்குன்ற தொகுதியில பிறந்தவன் நானு, எங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் அண்ணன் தம்பியா மாமன் மச்சினைங்களா பங்காளி அங்காளியா பழகிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும். அதை கூட சொல்றதுக்கு முதுகெலும்பில்லையே உங்களுக்கு. மத ஒற்றுமை வேண்டும், மத நல்லிணக்கம் வேண்டும், சமூகத்துல எந்த முரண்பாடு வந்துடக்கூடாதுன்னா ஒரு அறிக்கை வெளியிடு. அதுக்கே உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல, வாய் கிழிய பேசுறீங்க. காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். எப்படி? மேல போய் தீப ஏத்துங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? இல்ல தடுத்து நிறுத்தி அடி வாங்கி இருக்கு காவல்துறை, தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. மிகப்பெரிய கலவரத்தை இவங்க செய்ய திட்டமிட்டு எல்லாம் மேல ஓடி போய் இந்த தடுப்புகள் எல்லாம் உடைச்சு காவல்துறை அடிச்சு எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க. அதை எதிர்த்து கூட உங்களால கேள்வி கேட்க முடியல. பாஜகவை கேள்வி கேட்க துணிவில்லாத, முதுகெலும்பில்லாத, அரசியல் தெளிவற்ற ஒரு கும்பல் நீங்க. நீங்க போற போக்குல 2 ஒண்ணுதான் போறீங்களே, என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துல போய் சொல்லி சிக்கி இருக்கு இந்த ராம ரவிக்குமார் கும்பல். ஒண்ணு ஞாபகம் வைங்க, எப்போதுமே ஆரிய பார்ப்பனர்கள் நேரடியா களத்துக்கு வரமாட்டான். ராம ரவிக்குமார் போன்ற அடியாட்களை பயன்படுத்தி தான் அவன் களமாடுவான். அவன் ஐடியா பண்ணுவான், திட்டம் தீட்டுவான். ஆரிய பார்ப்பன கும்பல் திட்டம் தீட்டுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நேரடியா களத்துக்கு மக்களை சந்திக்க மாட்டாங்க, பின்னாடி இருந்து வேலை நடக்கும். எப்படி சனாதனம் என்கிற ஒன்றை வச்சு பின்னாடி இருந்து வேலை நடத்துதோ, 2000 வருஷங்கள் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கோ, அது போல ராம ரவிக்குமார், வானதி சீனிவாசன், அப்புறம் அக்கா தமிழிசை, அப்புறம் தம்பி அண்ணாமலை, இவர்களை போன்றவர்களை எல்லாம் வச்சு அடியாளா வச்சுக்கிட்டு தான் வேலை நடக்கும். அப்படிதான் இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல ராம ரவிக்குமார் போன்ற சில்லறை அரசியல்வாதிகளை
காசுக்காக வண்டியை திருடி வித்த ஒரு ஆளு, ஊர்ல இருக்கிற வண்டிகளை பூரா திருடி வித்து அந்த ஆள் மேல கேஸ் இருக்கு. அவர் தான் இந்து மத காவலரா மாறி இருக்காரு. போய் நீதிமன்றத்திலயாவது உண்மையை பேசணும்ல. நீதிமன்றத்துல சொல்றாங்க 1996லயே கனகராஜ் என்கிற ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காருங்க. அந்த தீர்ப்புல விளக்கு ஏத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஏத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு திரும்ப போய் கேட்கிறாரு இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல. அந்த 2 நீதிபதியும் பொலேர்னு புடனையில போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? 1996ல கனகராஜ் நீதிபதி அவர்கள் என்ன தெரியுமா உத்தரவு போட்டாங்க? நீங்க இந்த மசூதிக்கு பக்கத்துல இருக்கிற தூண்ல ஏத்துறதுக்கு உத்தரவு போடல. மசூதியை தாண்டி 16 மீட்டருக்கு அந்தண்ட கோயிலுடைய மலையில நீ எங்க வேணாலும் ஏத்திக்க, அது ஓ இஷ்டம். நீ இங்க வந்து 7.5 இழுக்க கூடாதுன்னு தான் தீர்ப்பே சொல்லியிருக்காரு. ஆனா இந்த தீர்ப்பவே மாத்தி உல்டாவா அவர் தீப ஏற்றம் சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே நீதிபதிகள் இடைமறித்து இந்த பொய் வழக்கெல்லாம் இங்க பேசாதீங்க. நீதிபதி கனகராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. இந்து மதத்திற்கு சொந்தமான அல்லது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்துல நீங்க ஏத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ எங்க பண்ற? நான் இங்கதான் மசூதிக்கு பக்கத்துல தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற தூண்ல தான் ஏத்துவேன் இருக்கேங்க. நேத்து சத்தியவேல் முருகனார் ஐயாவுடைய கட்டுரை முழுசா படிச்சு முடிச்சிட்டேன். அதை படிச்சு முடிக்கும் போது ஒரு தெளிவு இருந்தது. ஐயா வந்து ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், ஜோதிக்கும் விளக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. விளக்குன்றது ஒரு 500 மில்லி எண்ணெயை ஊத்தி ஒரு திரிய போட்டு ஏத்துறது, அது காத்தடிச்சா அமைஞ்சிரும், மழை பெஞ்சா அணைஞ்சு போயிடும். ஆனா ஜோதின்றது அப்படி இல்லை. 500 லிட்டர் நெய்யே 500 மீட்டர் துணின்னு வச்சு சுத்தி ஒரு தூண்ல அண்டாவை கவுத்தி அதை மேல இதெல்லாம் சுத்தி அதுக்கப்புறம் அந்த இது எதுவும் சரிஞ்சு விழுந்துடாத மாதிரி முட்டு கொடுத்து நிக்க வச்சு அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணணும். அப்படி பண்ணி ஏத்துறதுக்கு பேரு ஜோதி. இப்ப இப்படி ஏற்றுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் மேல இருக்கிற கல்லுல தெரியல. அதான உண்மை. நீங்க அந்த கண் ஒரு சாதாரண சிங்கிள் தூணுங்க, வேலி கட்டுறதுக்கு பயன்படுத்துறோம்னா கல் தூணு, அதுல கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்கா அப்படித்தான். அந்த சிங்கிள் கல் தூண்ல நீங்க 500 லிட்டர் நெய்யை எதுல ஊத்துவீங்க? எப்படி நீங்க அதை இது பண்ணுவீங்க? அதுக்கான ப்ராசஸ்க்கான எந்த இடமுமே இல்லையே. 1/2 லிட்டர் எண்ணெயை ஊத்தி எரிக்கிற கல்லா தானே இருக்காது. இந்த பல கேள்விகளை ஐயா சத்தியவேல் முருகனார் ஐயா வச்சிருக்கிறார். அவருடைய கற்றா படிக்கும் போது இன்னும் தெளிவடையும் நமக்கு. அப்ப இவ்வளவும் முருக பக்தர்களாக இருக்கக்கூடிய சத்தியவேல் முருகனார் ஐயா போன்ற வேதங்களை படித்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா இவங்க சொல்றாங்கல்ல ஆகமம் ஆகம்னு, தேடி தேடி ஆகமத்தை ஆராய்ச்சி செய்தவர் சத்தியவேல் முருகனார் ஐயா. இவ்வளோ படிச்ச ஆய்வு பண்ண இவர் சொன்னா இவங்களுக்கு ஏறாது. இவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, அதை வச்சுதான் இந்த வேலை பாக்குறாங்க. கடைசியில போய் கோர்ட்ல போய் சொல்லி பொல்லையர்னு அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கானுங்க இந்த கூட்டம். ஓடி போயிரும், உண்மையான ஆவணங்களை கொண்டு வான்னு அடிச்சு பத்தி விட்டுருக்கு நீதிமன்றம். இதுக்கு இடையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நம்ம ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கிட்டயே போயிருக்கு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படியே கொதிப்பா இருந்தாராம், பயங்கர கோபமா இருந்தாராம். யார் கிடைச்சாலும் கடிச்சு ரத்தத்தை உரியிற அளவுக்கு டென்ஷனா இருந்திருக்காரு. ஏன்னா நான் நீதிபதி ஆயிட்டேன், நான் எதை சொன்னாலும் இங்க அரசாங்கம் கேட்கணும், மக்கள் கேட்கணும், அதுதான் சட்டம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த சங்கத்துடைய தலைவர் தான் நம்ம ஜி.ஆர். சாமிநாதன். அதனால நான் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதை மாத்தவே முடியாது அப்படின்னு நம்பிக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்து ஒரு தீர்ப்பா அவசர அவசரமா கொடுத்தாரு. வச்சு நம்ம ஆளுங்க செஞ்சு முடிச்சு விட்டானுங்க. அரசியல்னா என்னன்னு காட்டி விட்டாங்க நம்ம ஆளுங்க. இந்த இடத்துல கடுப்பாயிட்டாரு. நான் கொடுத்த உத்தரவை எப்படி நீங்க மீற போச்சு அப்படின்னு கடுப்பாயிட்டு விசாரணை போகுது. அந்த விசாரணையில விகாஸ் சிங் அப்படின்னு வழக்கறிஞர், அவர் பெரிய வழக்கறிஞர், அவர் வந்து காணொலி வாயிலா ஆஜராகிறாரு தமிழ்நாடு அரசு சார்பா. இங்க யாரெல்லாம் ஆஜராயிருக்காங்க? துணை ஆணையர் இனிகோ ஆஜராயிருக்காரு. அதே மாதிரி போலீஸ் கமிஷனர் லோகநாதன் ஆஜராயிருக்காரு. அதுக்கப்புறம் கலெக்டர் பிரவீன் குமார் ஆஜராயிருக்காரு. இவங்கெல்லாம் நேரடியா ஆஜராகிறாங்க. காணொலி வாயிலாக தலைமை செயலர் முருகானந்தம் ஆஜராயிருக்காரு. இவங்கெல்லாம் ஆஜராகி வழக்காடுறாங்க. இவங்களுக்காக விகாஸ் சிங் ஆஜராகிறாரு. இந்த விகாஸ் சிங் யார் தெரியுங்களா? முந்தா நாள் வழக்குல போடுன்னு போட்டார்ல, அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போறாரு ஜி.ஆர். சாமிநாதன். அடுத்த எலெக்ஷன் நிக்கிறதுக்காக தான் இவ்வளவு உருட்டி இருக்கிறாரு அப்படின்னு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல போட்டு உடைச்சார்ல, அவர் தான் இவர் விகாஸ் சிங். இந்த விகாஸ் சிங் அவர்கள் காணொலி வாயிலாக வழக்காடும் போது பயங்கரமா அப்படியே கர்ஜிச்சிருக்காரு, கோவம் கொப்பளிச்சிருக்கு. மிஸ்டர் விகாஸ் சிங், நீங்க முந்தா நாள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல என்ன பேசுனீங்க? நீ தான் பேப்பர்ல படிச்சுட்டே, அதுதானே வந்து கதறிட்டு கிடக்குற, அதுதானே கத்திக்கிட்டு கிடக்குற, உன மனுஷனாவே மதிக்கலன்றது தானே உழவு. முதல்ல நீங்க போட்ட உத்தரவை நிறைவேற்றல, 2வது உங்களையும் அரசியலா
என்னென்ன காமிச்சு கொடுக்கணுமோ அம்மட்டும் காமிச்சு கொடுத்தாச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களை தெரிஞ்சுக்கிச்சு நீங்க ஒரு RS சங்கின்னு. இதுல எது கதறணும்? என்ன சொன்னீங்க முந்தா நாள் சொல்லுங்க அப்படின்றாரு. என்ன சொன்னேன் சார் அப்படின்றாரு. நான் வந்து தேர்தலில் நிக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இருக்காரு இவரு. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல சார் அப்படின்ட்டாரு விகாஸ் சிங். அது எப்படி நீங்க பதில் சொல்லாம போவீங்க? சொல்லுங்க, என்ன பேசுறீங்கன்றதை முன்னாடி சொல்லுங்க 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 இருக்காரு. இது சொன்னாருன்னா அசிங்கமா போயிடும். முதல்ல இந்த நீதிபதிக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்படியே பயங்கர கொப்பளிச்சிருங்க. அவர் திரும்ப சொல்லியிருக்காரு, சார் நான் உங்க அமர்வுல அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ல விரும்பல அப்படின்னு இருக்காரு. மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தன் அசிங்கப்பட வேணாமேன்னு அவர் நினைக்கலாம். ஆனா இத கூட புரிஞ்சுக்க முடியாம கதறாரு சாமிநாதன். திடீர்னு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. இவரும் கண்டுக்காம சொல்ல முடியாதியான்னு சொல்லிவிட்டாரா, கோபம் ஆயிட்டாரு. நானும் நினைச்சிட்டு இருக்காங்க, நானும் நீதிபதி ஆயிட்டேன், நானும் நீதிபதி ஆயிட்டேன், நானும் நீதிபதி ஆயிட்டேன், என்னையா இது, எனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கடுப்பாயி காண்டாயி, நான் உத்தரவு போட்டாலும் நிறைவேற்ற மாட்டீங்க, நான் பேசினாலும் நிறைவேற்ற மாட்டீங்க, என்னை பத்தி அது மத்த நீதிமன்றத்தினுடைய மத்த அமர்வுகள்ல குண்டக மண்டக அடிச்சு விடுறீங்க, நான் தேர்தல் நிக்க போறேன்றீங்க, இனி மனுஷனாவே நீங்க மதிக்க மாட்டீங்களா ஐயா அப்படின்னு கடுப்பாய் போய் பாதியில இருந்து ஓடிட்டார். எதுக்கு? அது இன்னைக்கு நியூஸ் வந்துருச்சு. பாதியில எந்திரிச்சு தெரிச்சு ஓடி இருக்காரு. அம்புட்டு கடுப்பாகி காண்டாகி. அசிங்கம் தானே இது. பாதியில எந்திரிச்சு ஓடினீங்கன்னா உங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்களா இல்லையா? ஒரு நீதிமன்றத்திற்கு என்று, சட்டத்திற்கு என்று ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? உங்க ஒரு ஆளுக்காக அதை அசிங்கப்படுத்தலாமா? முதல்ல GR சுவாமிநாதன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்க எமோஷனல்லாம் அப்படியே கலந்து இங்க கொடுக்க கூடாது. இங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணும். 1947 வரை என்ன நடைமுறையில் இருந்துச்சோ அதுக்கு பின்னாடி 1947க்கு பின்னாடி என்ன நடைமுறையை கோயில்கள் பின்பற்றுகிறதோ அதவே பின்பற்றுங்கன்னு தெளிவா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சா? இனத்துக்கு உள்ள இல்லாத வேலையில நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அடிச்சு விடுவாங்க, அப்புறம் தெரிச்சு ஓடணும். அதானே இன்னைக்கு நடந்து போச்சு. பாதியில எந்திரிச்சு தெரிச்சு ரூம் கோடி இருக்காரு தடன்னு. எதுக்கு ஜி இந்த வேலை? இதுக்கு இடையில மதுரையை சேர்ந்த KK ரமேஷ், அது ஒரு சங்கி, உச்ச நீதிமன்றத்துல பொதுநல வழக்க தொடுத்திருக்காப்ல. இந்த பொதுநல வழக்குல என்ன பேசியிருக்காருன்னா, நிறைய பழைய நீதிபதிகள், அதாவது ரிட்டையர்டான நீதிபதிகள், இப்ப இருக்கிற நீதிபதிகள், அப்புறம் வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. கொஞ்சம் எம்பிஸும் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. கொஞ்சம் எம்பிஸா 120 எம்பிக்கு மேல இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சிவசேனா கட்சி உட்பட கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 120 எம்பிக்களுக்கு மேல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா சில எம்பிக்கள் கையெழுத்து போட்டாங்களாம். இதெல்லாம் வச்சு நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எங்க ஆளுகளும் கொஞ்சம் பேரு நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், இவங்களாம் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், தங்கமானவர், நேர்மையானவர், நீதியானவர், அப்படியாக்கும் இப்படியாக்கும்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சார். அதை வச்சு நீங்க இவரை நீதிபதியை நீக்கிறாம அவரை பாதுகாத்து கொடுக்கணும். அதோட எம்பிக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க உறுதி கொடுக்கணும் அப்படின்னு பொதுநல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இது அதாவது இந்த அடியாள்கள் கும்பல் தாங்க ரொம்ப ஓவரா இருக்கும். சாமியார்கள் அமைதியா இருப்பான், சாமியாருக்கு சிஷியனா இருக்கிறவே ஆடுவேன் தெரியுமா? அதே போலதான் இந்த எல்லாத்தையும் கிளறி விட்டு கிண்டி விட்டுட்டு போற ஆரிய பாப்பான்லாம் அடக்கி வாசிப்பான். கரெக்டா நேரம் குறிச்சு வச்சுக்கிட்டு அவன் வேலையை பார்ப்பான். இந்த அடியாள் கும்பல் இருக்குல்ல, பாப்பா வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே பளிச்சுன்னு காலில் விழுகிறவன். அதுல ஒருத்தன் தான் இந்த ரமேஷ்குமார்ன்ற பீஸு. அதுல எம்பிக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா, அப்புறம் இவர் யோகியரா, அந்த நீதிபதிகள்லாம் அவங்க சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்களாம். நீ உங்க சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு சொல்லிக்குவியா? தமிழ்நாடு என்ன உங்களுக்கு நான் சும்மா கிடக்கா? இப்ப தெளிவா ஒரு விஷயத்த புரியணுங்க. விஜய் போன்ற கும்பலுக்கு அரசியல் தெரியலன்றத தாண்டி எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகி தப்பிச்சிடணும், நான் எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்கி யோகியனா அடுத்த வருஷம் வர தேர்தல்ல முதலமைச்சர் ஆயிடணும், ஏதாவது தகுதி இருக்கா? பேசிக்கான தகுதி இருக்கா? இல்ல. இந்த கும்பல் என்ன நினைக்குது, நீதிமன்றத்துல பொய்யும் புரட்டையும் சொல்லி எப்படியாவது ஒரு தீர்ப்பு வாங்கிடலான்னு. இதுக்கு இடையில தான் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய வழக்கு போயிட்டு இருக்கு தோழர்களே. இடையில எந்திரிச்சு ஓடி இருக்காரு. இதுதான் சங்கிகளுடைய நிலைமை. பார்த்து கவனமா இருங்க சங்கிகளா.